திருச்சிற்றம்பலம். அடியாரத்துடைய வணங்கிக்கிறேன். நம்ம கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் அருளிய சோனசைல மாலை என்ற நூலை சிந்திக்கிறோம். அதில் முதல் பாடல்: அண்ணன் மா புகழ் மூவரும் புனையரும் பா அன்றி என் கவியு நின்றனக்காம் பண்ணுலாம் இருவரிசை குனின் செவியில் பாணிமான் ஒளியும் ஏற்றிலையோ விண்ணுலா முடியின் மேருவின் வடபால் வெயில் ஒரு புடையுற உருபால் தன்னிலா வெறிப்ப வளர்ந்தெழும் சோன சைலனே கைலை நாயகனே. இப்போ பாடல் ஆரம்பிக்குது. இது என்ன சொல்றாருன்னா, அதாவது நான் முதல்ல பொதுவாக ஒரு உரை சொல்லிட்டு அப்புறம் விளக்கமாக சிறப்பாக சொல்கிறேன். அதாவது வானமளாவிய திருமுடியோடு வடக்கு இருக்கிற மேரு மாதிரி, வடக்கு மேருனா இது கைலாயம் மாதிரி மேருவினை போல் ஒரு புடை வெயில் உற, ஒரு பக்கம் வெயில் அடிக்குது. அது இருக்குன்னா சூரியனுடைய கண்ணு, ஒரு கண்ணு ஒரு பால் வெயில வீசுது. அது மற்றொரு பக்கம் சந்திர நேத்திரம், சந்திரன் தான் ஒரு கண்ணா இருக்கு அவருக்கு. அது என்ன வீசுது? தண்ணியை சந்திரிகையை, அது குளிர்ந்த அமுத கிரகங்களை அது பொழிகிறது. அதாவது இடதுகண் சூரியன், வலதுகண், அந்த நம்ம இந்த சித்தர் பாட்டில் வரும். ஒரு கண்ணும் அவருக்கு சூரியனும் சந்திரனையும் கண்ணாக இருக்காரு. அந்த அரியும் பிரம்மரும் அவங்க பொருட்டு என்ன சொல்றாருன்னா, இது தென்பால் மேருவோ அப்படிங்கிற மாதிரி, இது பார்த்தா மேருமலையா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உன்னதமா வளர்ந்து ஓங்கிய சோனசைல வடிவரே அண்ணாமலையாரே அப்படின்னு சொல்றாரு. இந்த கைலை மலைக்கு நாயகரே, பெருமை வாய்ந்த மிக்க புகழினுடைய அந்த திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார், திருநாவுக்கரசு நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார் 3 பேருமே என்ன பண்ணியிருக்காங்க? தேவரிற்கு அணிந்த அரிய திருப்பாடல்களை அன்றி எனது புன்கவியும், நான் எழுதுற இந்த சாதாரண மானிட கவின்னு சொல்றாரு. புன்கவின்னு ரொம்ப தாழ்த்தி சொல்றாரு தன்னுடைய கவியை. அது தேவரிற்கு இது அங்கீகாரமாகுமா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க 3 பேரும் பாடின பாட்டை கேட்ட நீ, உனக்கு இந்த பாட்டு என்னுடைய புண்மையான கவி உனக்கு அங்கீகாரமாகுமா? அது எதனாலன்னா, 2 பேருடைய அந்த அமைந்த இசையை ஏற்கிற திருச்செவியில ஏற்கனவே 2 கிம்பரர் இதனுடைய திருச்செவியில பாடி இசைச்சிட்டே இருக்காங்க. நீ அந்த இசையை ஏத்துட்டு இருக்க. அந்த திருச்செவியில உன்னோட கரத்துல இருக்கிற மான், அதோட கொடூரமான இசை. மான் எப்படி கத்தும்? அது இசைக்குமா? இல்லை, அதோட குரல் கொடூரமா இருக்கும்ல, அந்த இசையையும் நீ அங்கீகரிச்சிருக்கீல்ல. அப்போ அது மாதிரி அவங்க 3 பேரும் சமயக்குறவர்கள் பாடின பாட்டை கேட்ட மாதிரி ஏன் இதையும் நீ ஏத்துக்குவ அப்படின்னு நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுதான் அந்த பாட்டோட பொருள், முதல் பாட்டுக்கு. அதாவது கந்தர்வ இசைக்கும் விலங்குட ஒலிக்கும் எவ்வளவு உயர்வு தாழ்வு இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த மூவர் மொழிக்கும் ஏன் மொழிக்கும் இருக்கு. நீ மானொலியை ஏற்ற மாதிரி ஏன் மொழியை அங்கீகரி அப்படின்னு சொல்லி இவர் இந்த ஆசிரியர் கேட்கிறாரு அவரை. அப்ப தும்புரு நாரதர் அப்படி சொல்றாங்க. அது யாருன்னா, தும்புரு, இன்னொருத்தர் நாரதர் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்றாங்க. அந்த அவருடைய செவியில பாடிக்கிட்டு இருக்கவங்க. இந்த அதாவது ஒரு புறம் சூரியன் பார்க்கும்போது மறுபக்கம் சந்திரன் வருது, பகலும் இரவும் மாறி மாறி வருது. அது மாதிரி அந்த மேரு மாதிரி இந்த சூரிய சந்திர கண்ணால இந்த வெயிலும் நிலவும் இங்க விரிய வருது. அதை உணர்த்தி நிக்கிறதுனால என்ன சொல்றாரு? மேருவில் அப்படிங்கிறது வடபால் மேரு அப்படிங்கிறதுனால தென்பால் மேருன்னு சொல்லி அண்ணாமலையை சொல்றாங்க. வடக்கு இருக்கிற மலை மேரு மலை கைலாய் மலை. அதே மாதிரி தென்பாலில் தெற்க இருக்கிற மேரு எதுன்னா அண்ணாமலை தான். அண்ணாமலை தான் தென்பால் மேரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இதில் சொல்றாரு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த கவிகளுக்கு ரொம்ப பலம் என்ன தெரியுமா? அவங்களுடைய கற்பனை திறன் தான். அந்த கற்பனை பொருள் நலம் சார்ந்துருந்துச்சுன்னா ரொம்ப பயன் அதிகமாக இருக்கும். நம்ம அருளாளர்களை கவின்னு சொல்ல முடியுமா? அந்த தரத்தில் மட்டும் வச்சு அவங்களை யோசிக்க முடியுமா? முடியாது. அவங்களுடைய பாடலில் விழுகிற கற்பனைகள் நம்முடைய கருத்துக்கு விருந்தா இருக்கும். அது தெய்வ நலம் சார்ந்த கருத்துக்களுக்கு தான் அந்த கற்பனைகள் வளமளிக்கும். சிவபிரகாச சுவாமியுடைய தமிழ் நம்ம கருத்துக்கு மருந்தாவும் இருக்கு, விருந்தாவும் இருக்கான். எப்படின்னா, அவர் விண்ணாளாவ உயர்ந்து நிற்கிற அந்த அருணகிரியை தரிசிக்கிறாரு. அது பார்த்தா சொர்ணகிரியா தென்படுது அந்த சோனகிரி. சரியா? தங்கமா தூய்க்குதான் அந்த சிவப்பு மலை. உடனே அவருக்கு என்ன நினைவுக்கு வருதுன்னா, மேருமலை தான் நினைவுக்கு வருது. காக்கைக்கும் தன் நிறம் தரும் பொன்மலை. அந்த பொன்மலை என்ன ஆகும்? காக்கா பார்த்தா கூட கிட்ட அதுவும் தங்கம் மாதிரி மின்னுமா.
அந்த மாதிரி அந்த வடக்கிற்கு பெருமை சேர்க்கின்ற அந்த மேருமலை மாதிரி தெற்குல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த சோன சைலம்தான் தென்பால ஓங்கி எழுகின்ற மேருமலை அப்படின்னு நம்ம இரும்போது எதற்கு என்ன தடை, ஒரு தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி மகிழ்கிறார் சுவாமிகள் இந்த பாட்டில். அது வடமேருல ஒரு பால் சூரியனும் ஒரு பால் மதியம் இருக்குமாமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது கைலாயத்துல ஒரு பக்கம் சூரியனும் ஒரு பக்கம் மதியம் இருக்கும். அப்ப இந்த தென்பால் மேரு சோன சைலத்துக்கு என்ன இருக்கு? அவங்க அருளாளுடைய ஒப்புமையாட்டி அதில் போய் குறை பார்க்க முடியுமா? அதனால என்ன சொல்றாரு, அந்த குறையாசுரனுக்கு சமாதானம் சொல்றதுக்காக என்ன சொல்றாரு, சோன சைலனே கைலை நாயகனே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடலையும் இந்த ஆசிரியர் சொல்லுகிறார். சுவாமிகள் என்ன சொல்றாருன்னா, எல்லா பாடலும் முடியும் போதும் சோன சைலனே கைலை நாயகனே அப்படின்னு சொல்லி பாட்டில் முடியும். இதுதான் அது. இதுக்கு அடிப்படை ஒற்றுமை என்னன்னா, கைலையில் வீட்டிருக்கிறவர் தான் இங்கேயும் வீட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் பொருத்தம். ஆனாலும் எல்லா தளத்துக்கும் இது பொருந்தும்ல. அப்போ இங்கே மட்டும் ஏன் சிறப்பாக அப்படி சொல்லணும்? எல்லா தளத்துலையும் இப்போ நாயகன் இந்த கைலையில் இருக்கிறதும் சிவன் தான், அங்கேயும் கையில் இருக்கிறதும் சிவன் தான். அப்போ இங்கே மட்டும் எதுக்கு சிறப்பாக இதை சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், கைலை மலையில ஈசன் இருக்கான் அப்படிங்கிறத காட்டிலும் கைலை மலையாகவே ஈசன் உள்ளான், ரெண்டுக்கு வித்தியாசம் பாருங்க. மலையில ஈசன் இருக்கான் அப்படின்னு சொல்றதை விட கைலை மலையாகவே ஈசன் இருக்கான் அப்படிங்கிறது தான் பொருத்தமான விளக்கம் கைலை மலையானே அப்படிங்கிறதுக்கு. அப்ப கைலை மலையவே நம்ம சிவமா தரிசிக்கிறது தான் சைவ மரபு. இந்த கைலை மலை எப்படி சிவ வடிவமோ அதே மாதிரி இந்த சோன சைலமும் சிவ வடிவம் தான். இது அண்ணாமலையை அண்ணல் வடிவம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பல இடத்துல சாமிகள் சொல்றாரு. அதாவது மலையில் கோயில் அப்படிங்கிற கொள்கையை விட மலையில கோயில் அப்படின்னு சொல்றதை விட மலையே கோயில் என கொள்ளுதலும், அந்த மலையை வழிபடுதலும், மலையை வளம்படுதலும் இப்போ கண்கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால சோன சைலத்தில் இருப்பவனே அப்படின்னு சொல்லாம சோன சைலனே அப்படின்னு சொல்றாரு. அப்ப சோன சைலனே கைலை நாயகனேங்கிறதுக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கு. அது நம்ம எதையுமே ஆழ்ந்து நோக்குனா நம்மளுக்கு அதான் விருந்தாவும் மருந்தாவும் இருக்கும் சுவாமிகளுடைய பாடல் எல்லாரும். நம்ம விருப்பத்துக்கு கையில ஈசன் கோயில் கொண்டிருக்கிறதாக சொல்றது மாதிரி சோன சைலத்திலையும் ஈசன் கோயில் கொண்டிருக்கிறதாக அமைச்சு நம்ம அமைதியாகலாம். அதனால மலையை வணங்காதவர்கள் மகாதேவனையே வணங்கியவர் ஆவார்களோ ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது கைலையை தரிசிக்கிறவங்க அங்கே எந்த கோயிலை போய் பார்ப்பாங்க? கையிலேயே ஈசனா தரிசிக்கிறதா நெறி. அதே மாதிரி சோன சைலத்தையும் நம்ம ஈசனாகவே தரிசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சோன சைலனேன்னு சொல்றாரு. இந்த காரணம் பற்றி தான் சோன சைலனே கைலை நாயகனேன்னு சொல்றாரு. இதை அறிந்து உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாடலதோடு இதே தொடர் முடியும் போது இந்த தொடரை வச்சு தான் முடிக்கிறாரு அப்படிங்கிறதா உண்மை. அதனால சோன சைலமே சிவம்னு நிறுவியாச்சு. அப்படின்னா சிவனோட வழக்கன் சூரியன், இடக்கண் மதி அப்படின்னு தெரிஞ்சா சோன சைலத்தின் வெயிலோடு உப்புடைய ஒரு பால் தண்ணிலாம் எரிப்பா அப்படின்னு வருது அந்த பாட்டில் வருது இல்லை முதல் பாட்டில். அப்போ அந்த மலை அந்த விண்ணுலா முடி மேரு மாதிரி தென்பால் விளங்கும் மேரு அப்படிங்கிறது உண்மையாகுது. அதாவது உச்சியில் ஏற்றப்பெற அந்த தீபமும் அது பெருமாளுடைய நெற்றி கண்ணுக்கான குறியீடு. நம்ம தெரியும் எல்லாருக்கும், கார்த்திகை மாதம் அந்த தீபம் ஏற்றுவாங்கல்ல, தீப திருவிழாவுக்கு அதை ஏற்ற பெருமாளுடைய நெற்றி கண்ணிற்கான குறியீடு. அதைத்தான் வளர்ந்து எழும் அப்படின்னு சொல்லி 3 சுடர்களுக்கும் அந்த சூக்குவமாக திகழ்கிற பெருமாளுடைய திருமேனி தான் இந்த நெருப்பு மலை அப்படின்னு உணர்த்தி, வடக்க பனிமலையாய் குளிர்ந்த மலையை தெற்க எப்படி இருக்கு, நெருப்பு மலையாய் வெப்பமலையா இருக்கு. இதுதான் உலக இயக்கமாக திகழுது அப்படின்னு நுட்பத்தையும் உணர்த்துறாரு. எவ்வளவு ஒரு அருமையான விளக்கம் பாருங்க. அதாவது விண்ணுலா முடியின் மேர்வின் வடபால் வெயிலோடு புடையிற உருபால் தன்னிலா வெறிப்ப வளர்ந்திடும் சோன சைலனே கைலை நாயகனே அப்படின்னு சொல்லி இந்த பாலோட பின்னி 2 அடியில சாமிகள் விளக்கியிருக்காரு. இந்த மாதிரி விளங்குகின்ற தன்மையினால தான் இந்த பரம்பொருளான ஈசன் என்ன செய்றாரு, ஏன் பாடலையும் ஏற்றுக்குவான் அப்படின்னு என்னால் துணிய முடியுது அப்படின்னு சொல்லி இந்த நூலை தொடங்கும் போதே சுவாமிகள் சொல்றாரு. ஏன்னா பெருமாளுக்கு தோத்திரங்களாக வழங்கப்பட்ட நூல்கள்லாம் அதை அருளாளர்களையும் நம்ம ஒரு இடம் சிந்திக்கும் போது நம்ம பாடுற பாடலே பெருமானும் ஏற்பாரோ ஏற்றுக்குவாரா அப்படிங்கிற திகைப்பும் அச்சமும் யாருக்கும் வரும் இல்லையா? 3 முதலிகள் எழுதிய நூல்களை அந்த படிக்கும்போது நம்மளால சிந்திச்சோம்னா நம்மளுக்கு கட்டாயம் திகைப்பும் அச்சமும் வரும். அதனால நம்ம தகுதி பற்றி நோக்காம அந்த பாட்டு பொருளாக விளங்குகிற பரமனோட கருணையும் இயல்பையும் நம்ம உணர்ந்தாதான் நம்மளுக்கு ஆறுதல் சற்று பிறக்கும். ஏன்னா சுடராக விளங்குகின்ற அவரே என்னவா இருக்காரு, தண்ணிய மதியாகவும் விளங்குகின்றார். அப்ப
வடபால் கைல நாயகனாகவும் தென்பால் சோணசைலனாகவும் அருள் பாலிக்கிறார். மேலும் இந்த கருத்தை வலியுறுத்துறதுக்கு சுவாமிகள் செய்தியை தெரிவிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, கம்பகலன் அசுவதரன் அப்படின்னு 2 கந்தவர்கள் சிவபெருமானை குறித்து அவங்க இருக்காங்க. அவங்க ஈசனோட கருணையினால அவருடைய பெருமானுக்குரிய காதணிகள் போட்டு இடைவிடாமல் இசைத்து கொண்டே இருக்கிறார்கள். அதாவது அவங்க கேட்குறாங்க, நீ எப்பவும் என் பாட்டை கேட்டே இருக்கணும்னு சொல்லி அவங்க 2 பேரும் தவமும் இருப்பாங்க. பெருமான் அது இயலாத காரியம் என்பதனால அவங்க 2 பேரையும் அப்படியே காதணியாக்கி காதில் கம்மலாக தோடாக குழையாக மாற்றி தன் காதில் அணிந்து கொள்கிறார். அப்போ அவங்க பாட்டுக்கு இசைத்துட்டே இருப்பாங்க, அவர் காது அது கேட்டுகிட்டே இருக்கும். அப்போ பெருமான் அதை மகிழ்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அவருடைய தவமும் ஈடேறிற்று. அதனால அப்படி இருக்கும்போது அவர் கரத்தில் இருக்கிற மான் சும்மா இருக்குமா? கையில் மான் வச்சிருக்காருல, அது என்ன பண்ணுது? அது பெருமான மகிழ்விக்கிறக்கா? அது ஏதாவது செய்யணும்ல. அது என்ன செய்யுது? ஈசன் இசைக்கு மகிழ்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுவும் பாடுமா. அது பாட்டா அது எப்படி இருக்கும்? மான் பாடினா கதறலாக இருக்கும் அல்லவா? மான் கதறுகின்ற மாதிரி இருக்குமா. ஆனால் பெருமான் கோபிப்பாரா? முகம் சுளிப்பாரா? அதையும் மகிழ்வாக கேட்டு வைப்பார். அது அவரோட கருணையோட எல்லை. அப்போ உயர்ந்த இசையை கேட்டு இந்த மகிழ்கின்ற பெருமான் மானின் இசையும் புறந்தல்லாது ஏற்று கேட்டு மகிழ்கின்றார். இந்த தன்மை தான் சோணசைல மாலையின் தன்மை. அப்போ தேவாரம் கேட்டு மகிழ்ந்த அந்த திருச்செவி தான் அவரோட செவி. தோருடைய செவியன் ஆயிற்று அவர். அந்த அண்ணன் பெருமானுடைய உயர்ந்த புகழை மூவரும் பாடிய அரும்பா இதுதான் அப்படின்னு சொல்றார். இந்த அருமைமிக்க அந்த பாடல்கள் அதனை பாடி வழிபடும் பேரு யாருக்கும் எழுதியிருக்கட்டுமா? அதனால தான் திருக்கடை காப்பில் என்ன சொல்றாரு? பாடல் 10 பாட வல்லார் அப்படின்னு சொல்வாரு ஞானசம்பந்த பெருமான். இந்த மாதிரி உயர்ந்த அருள் பாடல்களை கேட்ட பெருமான் அடியன் செய்யும் பாடலும் ஏற்பாரா அப்படின்னு ஐயுற வேண்டாம். கம்பளன் அசுரதன் பாடலை ரசிக்கும் பெருமான் என்ன செய்யறாரு? மானோட கொடூர விஷயம் கேட்கிறாருல, அது மாதிரி ஏத்துக்கிறாருல. அந்த கருணை மாதிரி இந்த மூவர் தமிழ் ஏற்கும் ஈசன் என் பாடல்களையும் ஏற்பான் என்று நம்முடைய சிவபிரகாச சுவாமிகள் சொல்லுகிறார். அந்த சார்ந்திருக்கும் தன்மையினால இந்த மானின் கதறல கேட்குற மாதிரியே அவரையே அடியேன் சார்ந்த தன்மையினால என் பாடலையும் ஏற்பான் அப்படின்னு சொல்றாரு. இந்த கச்சியப்ப முனிவர் கந்தபுராணம் 10,345 பாடல் ஏற்றி அவர் நிறைவு செய்யும்போது நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படை இந்த நூலையெல்லாம் மகிழ்ந்து ஏற்ற முருகன் தம் புராணத்தை ஏற்பனோ அப்படின்னு ஐயம் வந்துச்சான். ஆனால் ஒரு நொடியில் நீங்கிருந்தான். என்னன்னா, அவர் தந்தைக்கு உள்ள கருணை இவனுக்கு இல்லாமல் போகுமா? அவர் தந்தை எப்படி சிறப்பான இந்த உமாமகேஸ்வர பூஜையை ஏற்றுக்கொண்டு உலகத்தவர் செய்யும் பூசையை ஏற்கிறார். அதாவது அம்மை செய்கிற பூசையையும் பெருமான் ஏற்றுக்கொள்கிறார். உலகத்தவர்களாக நாம் செய்கின்ற பூசையும் ஏற்கிறாரே. அவருடைய மகனுக்கு அவர் அவ்வளோ கருணை இருக்காரு. அந்த கருணை மகனான முருகனுக்கு இல்லாமல் இருக்குமா? அப்போ நக்கீருடைய திருமுருகாற்றுப்படையை கேட்டு மகிழ்ந்த முருகன் தம் கந்தபுராணத்தையும் கேட்டு மகிழ்வான் அப்படின்னு துணிந்தாராம். அதெல்லாம் நினச்சி சுவாமிகள் நினைக்கிறாரு. அதாவது பொய்யற்ற கீரன் முதலாம் புலவோர் புகழ்ந்த ஐயர்க்கு எனது சிறு சொல்லும் ஒப்பாகும் இப்பார் செய்யுற்றவன் மால் உமை பூசைக்குள் தேவதேவன் வையத்தவர் செய் வழிபாடு மகிழும் அன்றே அப்படின்னு சொல்லி இது கடைசி இறுதியில் கந்தபுராணத்தில் 10,342 பாட்டாக வருது. அதுபோல் ஸ்ரீமத் அருணகிரிநாதரும் சுவாமி மலையில் முருகப்பெருமான்கிட்ட திருப்புகழ் விண்ணப்பம் செய்கிற போது என்ன சொல்கிறாரு? பெருமானே, திருமுருகாற்றுப்படை கேட்ட திருச்செவிகள் கொண்டவராயிட்டே தாங்கள் எம் திருப்புகளையும் செவிமடுப்பீரா அப்படின்னு முருகன் இறங்குமாறு இறைஞ்சுகிறாராம் அருணகிரிநாதர். இதெல்லாம் எப்படி இவருடைய சிவபிரகாச சுவாமியுடைய இதற்கான ஆதாரமாக இன்னும் எல்லா இதுலையும் சொல்கிறாங்க. அதாவது அடிமோனை சொற்கிணங்க உலகாம் உவப்ப என்று உன் அருளால் அளிக்க உகந்த பெரியோனே அடியேன் உரைத்த புன்சொலது மீது உந்தன் அருளே தடைத்து கந்து வரவேணும், அருளே தலைத்து உகந்து வரவேணும் அப்படின்னு சொல்லி பாடினாராம் அருணகிரிநாதர். அந்த மாதிரி தான் சிவபிரகாச சுவாமி என்ன சொல்றாரு? தன்னுடைய பாட்டை மானோட கத்தரோட ஒப்பிட்டு நீ மானதே ஏற்றுக்கிட்டே என்னை இதே ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி வேண்டுகிறார். அதனால் எட்டுதற்கு அரிதான கைலை நாயகனே எப்படி இருக்காரு? எட்டுதற்கு எளிமையான சோணசேனாதாக வீட்டிருப்பது தான் இந்த மூவரும் புனையரும் பாண்டி எம் கவியும் ஏற்றுவதற்குரியவாக விளங்குவதற்கு குறித்து தான் அப்படின்னு சொல்லி நயம்பட கூறி நம்மளை மகிழ்விக்கின்றார் சுவாமிகள். நாளை மீண்டும் தொடரும். திருச்சிற்றம்பலம்.